லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் கூலி. இந்த படம் பாத்தீங்கன்னா 600 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணியிருந்தது. கூலி ஓடிடில வந்துவிட்ட நிலையில அதன் முழு வசூல் விவரத்தையுமே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட வேண்டும் அப்படின்னு தலைவர் ரசிகர்களுமே தொடர்ந்து கோரிக்கையுமே விடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கூலி படத்திற்காக லோகேஷ் கனகராஜை பாராட்டுறாங்க அப்படின்னு சினிமா ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல லோகேஷ் கனகராஜ் சொன்னது ரொம்ப உண்மையா இருக்கு. கதைப்படி சத்யராஜுடைய தங்கையை தான் திருமணம் செய்திருப்பாரு ரஜினிகாந்த் அவர்கள். அவருடைய மகள் ஸ்ருதிஹாசன் சத்யராஜிடம் வளர்வாரு. சத்யராஜ் அவர்களுக்கு 2 மகள்கள். அவருடைய மகள்கள் கல்லூரியில படிக்க MBBS படிப்பை நிறுத்திவிட்டு சத்யராஜுடன் சேர்ந்து பிணங்களை எரிக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஸ்ருதிஹாசன். சத்யராஜ் தன்னுடைய மகள்களை மட்டும் தெளிவாக படிக்க வைத்துவிட்டு ஸ்ருதியை வேலைக்கு வைத்து விட்டார் அப்படின்னு கூலி படம் ரிலீஸ் ஆன புதுதுல அவரை திட்டினாங்க சினிமா ரசிகர்கள். ஆனால் லோகேஷ் கனகராஜ் இது கதையில அவர் சொன்னதுபடி நடித்தார் சத்யராஜ் அவர்கள். அதற்கு ஏதோ அவர் வேண்டுமென்றே ரஜினி சாருடைய மகளின் படிப்பை நிறுத்தியது போன்று விமர்சித்தாங்க. இந்த நிலையில அந்த காட்சிக்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் புரிந்துவிட்டதாக பேசுறாங்க. சோ இந்த விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த திரைப்படமான ஜெயிலர் 2 படத்தை பற்றி அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது தன்னுடைய 74 வயதுல கூட ஒரு இளைஞனை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். சோ படத்திற்கு படம் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுப்பாரு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படத்துல ஒரு மிகப்பெரிய லாங் ஷாட் எடுக்கப்பட்டிருக்கா. சோ இதுல முழுவதுமாகவே சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி தான் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்காம். கிட்டத்தட்ட இந்த லாங் ஷாட் பாத்தீங்கன்னா 25 நிமிடங்களுக்கு மேல வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த வயதுல இவ்வளவு பெரிய லாங் ஷாட்ல நடிப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படின்னு சினிமா ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.